ஹாய். மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்று 50 நாட்களை கடந்துட்டாங்க. இந்த 50 நாட்களில் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் சொல்லணும்னா, சரியான நேரத்துக்கு பணிக்கு வந்து சரியான நேரத்துக்கு போகிற ஒரு நல்ல முதலமைச்சர். இது என்ன பெரிய விஷயம் நீங்கள் கேட்கலாம். முதலமைச்சர் இருக்கிற கேம்ப் ஆஃபீஸ் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு முதலமைச்சர் தலைமைச் செயலகத்துக்கு சரியான நேரத்துக்கு வந்து சரியான நேரத்துக்கு போனால், மற்ற அரசு அலுவலர்கள், ஊழியர்கள் சரியான நேரத்துக்கு வந்து அதிகாரிகள் பணி செய்யணுன்ற கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ரொம்ப கரெக்டாக இருக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன் உருவாகுது. ரெண்டாவது, மக்கள் பிரதிநிதிகள் அல்லது அமைச்சர்களை கடந்த ஆட்சி காலத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. திமுக அதிமுக தோழர்களுடைய மனசாட்சிக்கு நல்லா தெரியும். ஆனால் இன்னைக்கு எந்த கட்சியை சார்ந்தவர்கள், பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் மக்கள் பிரச்சனைக்காக மக்கள் பிரதிநிதிகளை, அமைச்சர்களை பார்த்து குறைகளை சரி செஞ்சுக்க முடியும். இது எவ்வளோ பெரிய விஷயம். இன்னொன்று, இந்த அரசு லஞ்ச ஊழலுக்கு எதிராக ரொம்ப தீவிரமாக இருக்கு. இது எல்லா தரப்பினருக்கும் தெரியும். எல்லா துறைகளும் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்றத அமைச்சர் உட்பட, எம்எல்ஏ உட்பட எல்லாரும் பேசுறாங்க. இதை மற்றவங்க பாராட்டுறதுக்கு மனசு இல்லை. எல்லாத்தையும் தாண்டி இந்த அரசு என்பது எல்லாத்துக்குமான அரசு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. திட்டுறவங்க மற்றவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்றேன், ஒரு அரசு என்பது உங்களுக்கும் சேர்த்துதான். முதல்வர் எல்லாருக்குமான பொதுவானவர். தனி மனித தாக்குதலை விடுத்து மக்கள் பிரச்சனையை பேசுங்கள், தீர்வு கிடைக்கும், உங்களுக்கு நல்லது நடக்கும் என்பதுதான் என்னுடைய இந்த 50வது நாளுடைய வாழ்த்துக்களாகவும் மனப்பூர்வமான செய்தியாகவும் இருக்கிறது.